FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூர்யாவோட நடிப்புல வெளியா இருக்கிற கருப்பு திரைப்படத்தை பத்தின மூவி ரிவ்யூ தான். ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்பவே பேசு பொருளா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா தேர்தலுக்கு பிறகு இந்த திரைப்படம் வெளியானது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பா பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கலான விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கி தான் அந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதிலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற வெறும் ஒரு சொல்லோட இல்லாம, ஒரு சாதாரண ஒருத்தன் கோர்ட் படி ஏறி வந்து தனக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நிறைய பேர் தன்னுடைய நீதிக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சாமானியன் தான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றான் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் சொல்லியிருக்கு. குறிப்பா இந்த திரைப்படத்துல நீதித்துறையில நடக்கக்கூடிய அவலங்கள், காவல்துறை நடத்தக்கூடிய அவலங்கள், இப்படி பொதுமக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த திரைப்படத்துல ஒவ்வொரு காட்சிகள் மூலியமாவும் செவில் அப்புறம் மாதிரியான அப்பியிருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. சரி, இந்த திரைப்படம் ஓவராலா எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, இந்த திரைப்படம் தொடக்கத்துல இருந்து படம் ஒரு 45 நிமிடம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்லோவா தான் போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி இந்த திரைப்படத்துடைய கதையை ஓபன் பண்ணும்போதே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமுடைய கதையை வச்சுதான் அந்த திரைப்படத்தை நகர்த்துறாரு. அந்த விக்டிம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, இந்த சமூகம் அவங்களை எவ்வளவு தூரம் அலக்களிக்குது, ஒரு விக்டிம் எவ்வளவு பாதிப்புகள் பண ரீதியா மன ரீதியா எவ்வளவு பாதிப்புகளுக்கு உள்ளாராங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு நீளமான காட்சி அமைப்புகளோட சொன்னது ரொம்பவே சலிப்பாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த படம் துவங்கி ஒரு 40 நிமிடம் அப்படிங்கிறது வளன்னு ஜவ்வு மாதிரி இழுத்து தள்ளிட்டாங்க. அது ரொம்பவே ஆடியன்ஸை போர் அடிக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்கு பிறகு இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னாக்க, சூர்யா திரையில தோன்றும் வரை இந்த திரைப்படத்துடைய போக்கு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே நம்மளால கணிக்கவே முடியல. என்ன சொல்ல வராரு இயக்குனர் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. சூர்யா இந்த திரைப்படத்திற்குள்ள வந்தது பிறகுதான் இந்த திரைக்கதையோட போக்கு அப்படிங்கிறதே வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்கு மாறிச்சு. ஒவ்வொரு அரசு துறை அதிகாரிகளும் தங்களுடைய வேலையை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் செஞ்சாங்க அப்படின்னாக்க, அவங்க தான் உண்மையான பப்ளிக் சர்வன்ட்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தமிழ்நாடு ஏன் இந்தியா முழுக்கும் வர முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா நடைமுறையில அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் தன்னுக்குள்ள இருக்கிற ஒரு நேர்மையை ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆக்கிக்கிட்டா மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நேர்மையான ஒரு விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கும். சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு விதை போட்டிருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. ஆனா இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகம்தான். அவர் ஏற்கனவே இயற்றிய மூக்குத்தி அம்மனா இருக்கட்டும், சிங்கப்பூர் சலூனா இருக்கட்டும், இதுல அவருடைய அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு மாஸ் ஹீரோக்கு படம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கருப்பு திரைப்படத்துல டோட்டலா மாத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியலா பயங்கர ஹிட் கிடைக்கும் அப்படின்னு நம்பினாலும், ஒரு நார்மலா படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸை திருப்திப்படுத்தினாரா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சூர்யாக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படமா தான் இருந்துச்சே தவிர, இந்த கதையில இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் நம்மளால எடுத்துக்க முடியுமே தவிர, வேற இந்த திரைப்படத்துல ரசிக்கும்படியான எந்த ஒரு விஷயங்களுமே இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல நம்ம முக்கியமா பேச வேண்டிய ஆள் யாரு அப்படின்னாக்க, சாய் அபயங்கர். உண்மையிலேயே இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு மாஸ் ஹீரோக்கு இவ்வளவு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இல்ல ஒரு மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்துல முக்கியமான ஒரு விஷயம் பத்தி சொல்லியே ஆகணும். பொதுவா இந்த சாமி படங்கள் ஒரு மாதிரியான ஒரு ஃபேண்டசியான திரைப்படங்கள்ல கிராபிக்ஸோடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லைன்னா அது ரொம்பவே தமாஷா மாறிடும். எந்த திரைப்படத்துல சிஜி செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சூர்யா வந்து ஒரு கடவுள் மாதிரியான ஒரு தோற்றம், ஒரு கம்பீரமான ஒரு குதிரை மேல ஏறி வர மாதிரியான அந்த சிஜி ஒர்க் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா தான் இருந்துச்சு. மூக்குத்தி அம்மன்ல கூட ஒரு ஃபேண்டசியான ஒரு கதையை வச்சுதான் ஆர்ஜே பாலாஜி திரைக்கதையை நகர்த்தினாரு. த சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் இந்த திரைப்படத்திலும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பக்கம் கடவுள், ஒரு பக்கம் ஒரு சாமானியன். இப்படி கடவுளும் சாமானியனும் சந்திக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பிளாட். அதை ஆர்ஜே பாலாஜி கமர்ஷியலா அதை ரொம்ப அழகா கையாண்டிருந்தாலும் கூட, இன்னமுமே இந்த திரைப்படத்தை ரசிக்கும்படியான சில காட்சி அமைப்புகள் கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு கருப்பு திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு ரிவ்யூ நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.